Morning students. Exercise 3.10 algebra பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம எக்ஸசைஸ் 3.10ல் ஃபஸ்ட்டு சம்மில் சப்டிவிஷன் 1 மட்டும் தான் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் சப்டிவிஷன் 2, 3, 4 சேம் கொஷின் நம்பர் 1ல் தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 2 பார்க்கலாம். கொஷின் பாருங்கள், 3 × p² - 6 × ஸோ இது p² - 6 இதோட மல்டிபிள் இருக்குன்னா 3யோட மல்டிபிள் இருக்குது, ஈக்குவல் டு p × p + 5. ஸோ இந்த ஒன் p வேல்யூ p + 5 இந்த ப்ராக்கெட் வேல்யூவோட மல்டிபிள் இருக்குது. இந்த ப்ராப்ளம் இப்போ பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 3 × p² - 6 மல்டிபிள் இருக்கணும். ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 3 × p², 3p², நெக்ஸ்ட்டு இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இங்கே ரெண்டுமே ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ன்றதால ஸ்ட்ரைட்டாக பாசிட்டிவ் போட்டேன். இங்கே ஒரு பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ். மல்டிபிள்னாலே நம்ம முதல்ல என்ன பண்ணணும், சிம்பிள், அதுக்கப்புறமா தான் நம்பரை பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 × 6 = 18 ஈக்குவல் டு, ஸோ அடுத்த டேர்ம்ஸ் இதுக்கு போவோம், p × p² ஸோ எல்லாமே பாசிட்டிவ்ன்றதால் ப்ளஸ் தான் போட போகிறேன். நெக்ஸ்ட் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், ப்ளஸ் p × 5. எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், நம்பருக்கு அப்புறம் தான் கான்ஸ்டன்ட். பியும் 5யும் மல்டிபிள் பண்ண முடியாது. அப்போ எப்படி எழுதணும், 5p. ஸோ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்க வேரியபிளை எக்ஸ் வேல்யூனா எக்ஸ், ஒய்னா ஒய். ஸோ இங்கே p வேல்யூ கொடுத்தால p வேல்யூ ஆல்ஃபபெட்டிக் லெட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போது எல்லா டேர்ம்ஸையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. 3p² - 18. ஸோ இந்த டூ டேர்ம்ஸும் ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது சிம்பிள் சேஞ்ச் ஆகும். அப்போ -p² - 5p = 0. ஸோ p² 2 வேரியபிளுக்கு 3p² - 1p². ஸோ 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, 2p², பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் ப்ளஸ்ஸு. அடுத்து பாருங்கள், p²க்கு அப்புறம் நம்ம p⁻1 தான் பார்க்கணும். ஸோ இது 1 தான் இருக்குது. ஸோ இது அப்படியே இதை -5p, லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் -18 = 0. ஸோ இப்போ கவனிங்க, இது எந்த ஃபார்மேஷன் நமக்கு வந்துருக்கு பாருங்கள், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேஷன், ஹையஸ்ட் பவர் 2ஆக இருக்குது. ஸோ இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் தான் போடணும். சப்போஸ் இங்கே இருக்க எல்லா நம்பரும் ஏதாவது ஒரே டேபிளில் கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். 2, 5, 18 இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரே டேபிளில் வராது. அப்போது இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், சம் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் யூஸ் பண்ணி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் p வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நமக்கு இங்கே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்னது, -8, சம் ஆஃப் த ரூட் -5. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் -18 நம்ம நார்மலாக இருந்தால் சொல்லலாம். இங்கே 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த 2ஓட -18 மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள். 18 × 2 நமக்கு என்னது, 36. ஸோ 36 தான் நமக்கு என்னது, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், சம் ஆஃப் த ரூட் -5. ஸோ இதுதான் நம்ம போட போகிறோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ரெடி சொன்னேன், இங்கே 2 இருக்கிறதால இது கூட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 36 வரும். ஸோ மைனஸ் இருக்கிறதால -36, சம் ஆஃப் த ரூட் -5. ஸோ நம்ம மல்டிபிள் பண்ணால் 36 - 36 வரணும், ஆடோ சப்ராக்டோ பண்ணால் -5 வரணும். ஸோ இதில் நமக்கு என்னெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். 2 டேபிள் நமக்கு எப்போ வரும் பாருங்கள், 18 2s are 36. ஸோ இதை ஆடோ சப்ராக்டோ பண்ணால், ஆட் பண்ணால் 20, சப்ராக்ட் பண்ணால் 16 வரும். ஸோ 5 வராது, இது யூஸ் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு 3 டேபிள் 12 3s are 36. ஸோ 12 3s are நமக்கு என்ன வரும், ஆட் பண்ணால் 15, சப்ராக்ட் பண்ணால் 9ன்னு வந்துடும். ஸோ இதுவும் நமக்கு கிடையாது. நெக்ஸ்ட் 4 டேபிள் 9 4s are 36. ஸோ 9 4s are 36, இது சப்ராக்ட் பண்ணால் 5 வரும். ஸோ அப்போ இது யூஸ் பண்ண நம்மளால் முடியும். ஸோ 9 4s are 36 இது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் போடணும், நமக்கு இங்கே மைனஸ் வரணும். ஸோ எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், சம் ஆஃப் த ரூட்டில் என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் பிக்கஸ்ட் நம்பருக்கு போடணும். ஸோ இங்கே 9 4ல் பிக்கஸ்ட் நம்பர் 9 தான். இங்கே சம் ஆஃப் த ரூட்டில் மைனஸ் இருக்குது, அப்போ இங்கே மைனஸ் போடணும். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்க்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்ப்போம். -, +, -9 4s are 36. அடுத்து சம் ஆஃப் த ரூட், ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ்ஸு, மைனஸ் பண்ணும். 9ல் 4 போயிடுச்சுன்னா 5. ஸோ பிகாஸ் நம்மளோட சிம்பிள் போட்டாச்சு. ஸோ கரெக்டாக வந்துருச்சா. நம்ம என்ன யூஸ் பண்ணோம், -9ம் +4ம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போது ஃப்ரண்ட்டில் நம்பர் இந்த மாதிரி இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கண்டுபிடிச்ச சம் ஆஃப் த ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வேல்யூஸ் எழுதிக்கலாம். ஆனால் இங்கே நம்பர் இருக்குது. அப்போது 2p² அப்படியே எழுதுங்க. சென்டரில் -5p தான் நம்ம எப்படி பிரிக்கணும்னா 9 and 4 யூஸ் பண்ணணும். ஸோ -9p + 4p, ஃபஸ்ட் இருக்கிறதும் லாஸ்ட் இருக்கிறதும் அப்படியே எழுதிக்கணும். சென்டரில் இருக்க இந்த வேல்யூ மட்டும் தான் டிவைட் பண்ணி இந்த மாதிரி எழுதணும். ஸோ 2p² அப்படியே எழுதிட்டேன். -18 அப்படியே எழுதுங்க, ஈக்குவல் டு 0. இந்த 5p மட்டும்தான் நமக்கு
சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டில் கேல்குலேட் பண்ணதும் எழுதியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 2 டேர்மில் எதை காமனாக எடுக்க முடியும், லாஸ்ட் 2 டேர்மிலும் எதை காமனாக எடுக்க முடியும்னு பார்க்கணும். ஸோ இந்த 2 டேர்ம்லேயும் நம்பர்ஸ் காமனாக இல்லை, 2, 9 இது ரெண்டுமே சேம் டேபிளில் வராது. ஆனால் இது ரெண்டுத்துலையுமே வேரியபிள் என்ன எடுக்க முடியும், காமனாக 1p எடுக்க முடியும். ஸோ p வேரியபிள் 1 எடுத்துட்டேன், ஹையஸ்ட் பவர் 1னா. ஸோ இதில் 1p எடுத்துட்டேன், 2p மைனஸ் இதுலேருந்து ஒரு p வேல்யூ எடுத்தாச்சு, அப்போ 9 மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இது ரெண்டுமே எந்த டேபிளில் காமனாக வரும்னு பாருங்கள். நமக்கு இது ரெண்டுமே நமக்கு 2 டேபிளில் தான் காமனாக வரும். 4 டேபிள் நமக்கு என்ன வராது, 18 வராது. ஸோ அதனால் 2 டேபிளில் காமனாக எடுக்க போகிறோம். வேரியபிள் இங்கே மட்டும் தான் p இருக்குது, ஸோ இங்கே இல்லை. அப்போது ஒன்லி நம்பர் மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஸோ எந்த சிம்பிளுமே இல்லை, நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் 2 டேபிளில் காமனாக எடுத்துட்டேன். 2 டேபிள் எப்போ 4 வரும், 2 டைம்ஸ் 2p மைனஸ் 2 டேபிள் 18 எப்போ வரும், 9 டைம்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 2 ப்ராக்கெட் வேல்யூ காமனாக இருந்தால் தான் நமக்கு என்னது, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோன்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. காமன் வேல்யூஸை ஒரு ப்ராக்கெட்லையும் காமன் ப்ராக்கெட் வேல்யூ 1 டைம்ஸ் எழுதுங்க. ஸோ காமனாக வெளியில் எடுத்தது p ப்ளஸ் 2 ப்ராக்கெட் வேல்யூ 1 டைம்ஸ் எழுதுகிறேன், 2p மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இது ஒவ்வொன்றையும் இப்போ 0வோட நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவல் பண்ண போகிறோம். p plus 2 equal to 0, 2p minus 9 equal to 0. So p equal to plus 2 on side போகும்போது minus 2 change ஆயிடும். So p value minus 2 and next one 2p equal to constant அதுவும் கொண்டு போங்க plus 9 மாறும். p equal to 9/2 multiple 2 on side வரும்போது divide change ஆயிடும். So p value நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு பாருங்க, minus 2 and 9/2 minus 2, 9/2 p வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ ஜென்ரலாக நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ஃபேக்டரைசேஷனில் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நமக்கு என்ன பாருங்கள், சப்டிவிஷன் 3 ரூட் a into a minus 7 equal to 3 into root 2. ஸோ இந்த ரூட் பாருங்கள், இந்த ஃபுல் வேல்யூஸுக்கு தான் இருக்குது. a into a minus 7 ஈக்குவல் டு 3க்கு ரூட் இல்லை, ரூட் 2க்கு மட்டும்தான் என்ன இருக்குது, இங்கே 2க்கு மட்டும் தான் ரூட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் ஆல்ஃபபெட்டிக் லெட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நமக்கு a தான் இருக்குது, a வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரூட்டில் இருக்கிறதால நம்மளால் ஈஸியாக உள்ளே கேல்குலேட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா டேக்கிங் ரூட் ஆன் போத் சைட். ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், இந்த ரூட் அந்த சைடில் போகும்போது என்ன ஆகும், ஸ்கொயராக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த 2 மெத்தட்லையுமே நம்ம போடலாம். நம்ம ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுறேன், ரூட் அந்த சைடில் போனால் என்ன ஆகும், ஸ்கொயராக மாறும். அதை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபுல் ரூட் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இருக்குது. அப்போ அந்த சைடு போகும்போது இந்த ஃபுல் வேல்யூக்கும் ஸ்கொயராக மாறிடும். ஸோ a into a minus 7 equal to ரூட் அந்த கொண்டு போயிட்டா ஸ்கொயராக மாறிடும். 3 into root 2 the whole square. ரெண்டுத்துக்கும் என்னவா மாறிடும், ஸ்கொயராக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், a into a ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த நம்பர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் a into 7 7a ஈக்குவல் டு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், இந்த வேரியபிள் ab the whole square equal to a square b square. அதே மாதிரி தான் இதையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 3 root 2 the whole square எப்படி எழுதலாம், 3 square root 2 square. அப்போ என்ன ஆகும், ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த சைடில் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா இது ஸ்கொயரில் இருக்குது, இது பவர் 1ல் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 7a ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் மீன்ஸ் 3 3s are 9. ஸோ எதுவுமே இல்லை, மல்டிபிள் இருக்குன்னு அர்த்தம், இன்ட்டு 4 பக்கத்தில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 7a 9 4s are 36. ஸோ அந்த 36 இந்த பக்கம் வரும்போது எனக்கு மைனஸ் 36 ஈக்குவல் டு 0. ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு என்ன வந்துருச்சு, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்துருச்சு. இது யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், a வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே a ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, அப்போ ஸ்ட்ரைட்டாகவே நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் -36 சம் ஆஃப் த ரூட் -7. ஸோ இதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன ஒரு 2 மட்டும்தான் இருக்கும். இங்கே 2 போட்டுக்கோங்க. 9 2s are 18. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் -18 சம் ஆஃப் த ரூட் -7. ஸோ நமக்கு என்னது, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் -18 சம் ஆஃப் த ரூட் -7. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், எப்போ நமக்கு 18 வரும், 9 2s are 18
ஸோ நான் ஃபஸ்ட்டு 2 டேபிளில் செக் பண்ணுறேன். 9 2s are 18 இதை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 7 வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். 9 2s are 18. எப்போ நம்ம என்ன இங்கே சம் ஆஃப் த ரூட்டில் சிம்பிள் இருக்கோ அதை பிகஸ்ட் ஒனுக்கு போடுவோம். மைனஸ் போட்டாச்சு. சம் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் சாட்டிஸ்ஃபை பண்ணதா பாருங்கள். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 9 2s are 18. ஸோ இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் சப்ராக்ட் பண்ணணும். 9ல் 2 போயிடுச்சுன்னா 7. பிகஸ்ட் நம்பரோட சிம்பிள் -7. ஸோ அப்போ கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிடலாம். ஏன்னா எங்கள் ஃப்ரெண்டில் நம்பர் இல்லை. a minus 9 a plus 2 equal to 0. So a minus 9 equal to 0, a plus 2 equal to 0. அப்போ a equal to 9 and next one a equal to -2. So a ஓட வேல்யூ என்ன பண்ணியாச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. So next subdivision 4, root 2x square plus 7x plus 5 root 2 equal to 0. ஸோ இதுவும் நமக்கு என்ட்ரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் தான் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் லாஸ்ட்டாக ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் நம்பர் இருக்கிறதால அது நம்ம என்ன பண்ணணும் கான்ஸ்டன்ட்டோட மல்டிபிள் பண்ணணும். ஸோ அதுதான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் ரூட் 2 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். பேலன்ஸ் இருக்க ப்ளஸ் 7x லாஸ்ட்டு கான்ஸ்டன்ட் தான் என்ன பண்ண போகிறோம் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ அப்போ மல்டிபிள் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் நமக்கு என்ன இருக்கும் 5 root 2 தான் இருக்கும். ஆனால் நம்ம மல்டிபிள் பண்ணி என்ன எடுத்துக்கணும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டாக எடுத்துக்கணும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு மல்டிபிள் பண்ணுங்கள். 5 root 2 இன்ட்டு ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு ரூட் 2 மல்டிபிள் பண்ண போகிறோம். ரூட் 2 5 root 2 இன்ட்டு ரூட் 2 நமக்கு என்ன ஆகுது ரூட் 2 ஸ்கொயர். ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ 5 2s are 10. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் 10. சம் ஆஃப் த ரூட் அங்கே என்ன இருக்குது 7 இங்கே இருக்குது. ஸோ அந்த 7 தான் எடுத்துக்க போகிறோம். நமக்கு என்ன ஆகணும் மல்டிபிள் பண்ணால் 10ன்னு வரணும். அதே ஆடோ சப்ராக்டோ பண்ணால் 7 வரப்போகுது. ஸோ ப்ளஸ்ன்றதால கன்ஃபார்மாக ஆட் தான். எப்போ நமக்கு 10 வரும் 5 2s are 10. இது ஆட் பண்ணால் 7. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் 5 இந்த 7x எப்படி பிரித்து எழுதலாம் 5x + 2x எழுதலாம். ஸோ அதான் எழுத போகிறேன். ரூட் 2x ஸ்கொயர் ப்ளஸ் ஸோ அங்கே 5 and 2 பிரிச்சிருக்கோம். நான் ஃபஸ்ட்டு 2 எழுத போகிறேன். நெக்ஸ்ட்டு 5 எழுத போகிறேன். ஏன் அப்படி எழுதுறேன்னா இந்த இடத்துல நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரண்ட்டில் இருக்க நம்பர் 2ன்னு இருக்குது. லாஸ்ட்டில் இருக்க நம்பர் 5ஓடு இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்க காமனாக இருக்கும். அதனால் நான் அப்படி எடுக்கிறேன். ஸோ 2x ஃபஸ்ட்டும் அடுத்து என்ன எடுத்துக்க போகிறேன் 5x எடுத்துக்க போகிறேன். ஸோ இது 7x தான் எப்படி பிரித்தோம் 5 + 2ன்னு பிரிச்சிருக்கோம். ஸோ 2x + 5ன்னு எழுதுகிறேன். ப்ளஸ் 5 root 2 equal to 0. ஸோ ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்து ஏதாவது காமனாக எடுக்கணும். ஸோ அப்படி காமனாக எடுக்கணும்னா இங்கே கவனிங்க. இங்கே ரூட் 2ன்னு இருக்குது, இங்கே 2ன்னு இருக்குது. நம்மளால் என்ன பண்ண முடியாது காமனாக எடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2வை ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுத போகிறேன். ஸோ ஏன் அப்படி எழுதுறேன்னா ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு போட்டு பாருங்கள். ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 ரூட் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அதாவது ரூட் 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன வரும் 2. ஸோ அப்போது ஜென்ரலாக இருக்க ஒரு 2 எப்படி எழுத முடியும் ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 ரெண்டுமே ஒன்று தான். 2ன்னு எழுதலாம் ஒரு விஷயத்த. அதே 2 எப்படின்னு எழுதலாம் ஆர் ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த 2க்கு பதிலாக ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுத போகிறேன். ரூட் 2x ஸ்கொயர் 2 எப்படி எழுத போகிறேன் ரூட் 2 இன்ட்டு ரூட் 2xன்னு எழுத போகிறேன். ப்ளஸ் ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இங்கேயும் 5 காமனாக இருக்குது. 5 எடுக்க முடியும். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. 5x + 5 root 2 equal to 0. ஸோ இது ரெண்டுலேயும் இப்போ நம்ம காமனாக எடுக்க முடியும். ரூட் 2வும் எடுக்க முடியும், ஒரு எக்ஸும் எடுக்க முடியும். ரூட் 2xஐ காமனாக எடுத்துட்டேன். பேலன்ஸ் இதில் என்ன இருக்கும் 1x மட்டும் தான் இருக்கும். ப்ளஸ் 1 ரூட் எடுத்தாச்சு. பேலன்ஸ் 1 root 2 இருக்கும். ப்ளஸ் இது ரெண்டுலேயுமே காமனாக என்ன எடுக்க முடியும் 5 எடுக்க முடியும். பேலன்ஸ் அப்போ என்ன இருக்கும் x + ரூட் 2 இருக்கும். ஸோ இப்போ கவனிங்க 2 ப்ராக்கெட் வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ ஈக்குவலாக இருந்தால் நம்ம என்னது ப்ராப்ளம் கரெக்டாக தான் போட்டு வரணும் அர்த்தம். ஸோ 2 காமன் வேல்யூஸும் ஒன்றா எழுதுகிறேன். ரூட் 2x + 5 இன்ட்டு 2 ப்ராக்கெட் காமன் வேல்யூஸ் x + ரூட் 2 equal to 0. ஸோ இப்போ ஈக்குவல் டு பண்ணுங்கள் 0ஓட. ரூட் 2x + 5 equal to 0. Another one x plus root 2 equal to 0. Root 2 x equal to -5. X equal to -5 by root 2. இது x equal to
மைனஸ் ரூட் டூவாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ எக்ஸ் வேல்யூஸ் 2 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் 5/√2 கமா மைனஸ் √2. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். கிளாஸ் ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. homework problem x/x minus 1 plus x minus 1/x equal to 2 into 1/2 மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம ரேஷ்னல் ஃபார்மேஷன் எப்படி கொண்டு வருவோம், டினாமினேட்டர் ஈக்குவலாக இல்லைனா ஈக்குவலாக கொண்டு வரணும். இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் காமனாக கொண்டு வரணும்னா இங்கே என்ன குறையுது, இங்கே சிங்கிளாக எக்ஸ் இருக்குது, இங்கே சிங்கிளாக ஒரு எக்ஸ் இல்லை, இங்கே என்ன இல்லை எக்ஸ் மைனஸ் 1 இல்லை. ஸோ முதல்ல என்ன பண்ணுங்கள், இந்த ஃபுல் டேர்மோட எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி எக்ஸால் டிவைட் பண்ணுங்கள். அடுத்து இந்த ஃபுல் டேர்மில் என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸ் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணுங்கள், கீழே எக்ஸ் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றுங்க. 2 2s are 4, 4 + 1 5/2 மாறும். அப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே ஈக்குவலாக மாறிடும். இங்கே மேலே என்ன வரும், x² ப்ளஸ் 2 x - 1 வரும். இங்கே ஒரு x - 1 வரும், இங்கே ஒரு x - 1 வரும். ஸோ அப்போ x - 1 தான் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். ஈக்குவல் டு, ஸோ இங்கே இருக்க 2ஆல் இந்த ஃபுல் சைடு மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த சைடில் கீழே இருக்க x - 1 × x இந்த ஃபுல் சைடு மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அதை யூஸ் பண்ண என்ன கண்டுபிடிங்க, எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். கிளாஸ் ஒர்க்கை டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.